ஏங்க சொல்கிறதுக்கு இது வேணால் நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் கேட்குறதுக்கு வேணால் பைத்தியக்காரத்தனமாக தெரியல. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மை. இதை நானும் பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப கவலையாக இருக்குது, நான் என்ன யோசனையாகவே இருக்குது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த நிலமையில் நீங்கள் இருக்கிற பர்சனாக இருந்தால் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். கண்ணாடி முன்னாடியோ இல்லை நீங்கள் தனியாக உட்காந்தோ நீங்கள் உங்ககிட்டயே பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுனீங்க அப்படின்னா இன்னும் பெட்ரு. உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தனக்குத்தானே பேசிக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு அது லூஸ் மாதிரி தெரியலாம். அதனால தான் சொல்கிறேன், தனிமையில் பேசுங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறதா இருந்தாலும் சரி, தனியாக உட்காந்து இல்லை மிரரை பார்த்து நீங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அது உண்மையாக சொல்கிறேன். அது ஒரு 5 நிமிஷமாக கூட, 5 நிமிஷம் இல்லை 10 செகண்ட் 15 செகண்டாக கூட இருக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல, அதை விட பெரிய மருந்து இருக்குமான்னு எனக்கு தெரில. அந்த அளவுக்கு உங்ககிட்ட நீங்கள் பேசும்போது, உண்மையாக சொல்கிறேன், உங்ககிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுகிறத தவிர மற்ற யாரையும் தேடினீங்கன்னா கூட அது அங்கே போகும், அது அங்கே போகும், அது வேறு விதமாக மாற எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க. உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கோங்க. இதை கடந்து போகலான்னு உங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்னவா வேணால் இருக்கலாம், உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. அவ்வளோதான். நான் நல்லா உண்மையிலுமே சொல்கிறேன். இந்த சேரீயை கட்டிட்டு பவுடர் அடித்து போட்டு வச்சு அந்த பூ வைக்க வரைக்கும் தான் கண்ணாடி முன்னாடி ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் நிற்பேன். ஆனால் மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு 2 நிமிஷமாவது என்கிட்ட நான் பேசுவேன். இல்லை தனியாக உட்காந்தோ ராணி இது இப்படி தான், இது இப்படி தான் பேசுவேன். அப்படியே சால்வ் ஆகிரும். சால்வ் ஆகுதோ இல்லையோ சரியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.